குட் மார்னிங். இன்றைக்கு பைபிளில் இருந்து ஒரு அப்பாவை குறித்து தான் பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா நோவா. அவர் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தாராம். ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தார். எப்பொழுது ஆண்டவரோடு கூட இருந்தார். அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளைகளை 3 பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே அவர் வளர்த்தார். அந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு எடுத்த பெண்களை கூட, மருமகள்களை கூட ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாக எடுத்தார். அந்த குடும்பம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய், அவருடைய மனைவி எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாய் நோவா அந்த குடும்பத்தை நடத்தினார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஆண்டவர் ஒரு கட்டு என்ற போது ஏன் எதுக்குன்னு கேட்காம அதை கட்டினார். ஆண்டவர் நீங்கள் குடும்பமாக 8 பேரும் அந்த பேழைக்குள்ளே போய் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னபோது அதே போல் கீழ்ப்படிந்து அவர்கள் கீழ்ப்படிந்ததினால அந்த பேழைக்குள்ளே போயிட்டு உலகமெல்லாம் ஜலப்பிரளயத்தை அழிந்த போது அந்த குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. அப்படி ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அந்த குடும்பத்தை அவர் வழி நடத்தினார். அவர் நீண்ட ஆயுளோடு கூட இருந்து மரித்தார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவ்வளவு ஒரு சாட்சியான குடும்பமாய் அந்த தகப்பன் அந்த குடும்பத்தை நடத்தினார் என்று. ஏன்னா அப்போ இருந்தவர்களில் எல்லாரும் பொல்லாதவர்களாக இருந்தாங்க. அந்த குடும்பம் மாத்திரம் நோவா நீதிமானுடைய குடும்பமாய் இருந்தது. அந்த தகப்பன் அப்படியாக அந்த குடும்பத்தை நடத்தினார். இன்றைக்கும் நம்முடைய தகப்பனுடைய அன்பு என்பது ரொம்ப பெரியது. ஒரு தகப்பனுடைய அன்பு நண்பனாக இருக்கும். நண்பன் மாத்திரமல்ல, எந்த சமயத்திலும் எந்த கஷ்டமான நேரத்திலும் அப்பாவனுடைய அன்பு விட்டு கொடுக்காது. அப்பா காண முடியாத உயரத்தை எல்லாம் பிள்ளைகள் காண வேண்டும் என்று நினைக்கிறது தான் அப்பாவுடைய அன்பு. நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம், என்னை போல என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிற ஒரே ஒரு அன்பு, என்னை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது அப்பாவினுடைய அன்பாய் மாத்திரம்தான் இருக்க முடியும். தகப்பனுடைய அன்பு உயிரை போன்றது. இன்றைக்கும் நம்ம தகப்பனுடைய அன்பை நாம் கூட உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுப்போம். உலக பிரகாரமான தகப்பன் மாத்திரமல்ல, நமக்கு பரம பிதாவாகிய தகப்பனும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று. உலக பிரகாரமான தகப்பனுடைய அன்பு இப்படி இருக்குமானால் மேலான தகப்பனுடைய அன்பு நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறது அவ இன்னும் மேலான அன்பாக இருக்கும். நாம் கேட்கிறதை எல்லாம் கொடுக்கிற பிதாவினுடைய அன்பாக இருக்கிறது, நம்மை நடத்துகிற பிதாவினுடைய அன்பாக இருக்கிறது. ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.